சிவானந்தா வேதா தியான பீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு ஆன்ம நேயம் என்றால் என்ன? இது எப்படி விலைக்கு சொல்லலாம் என்றால், நாம் அடுத்தவர்களிடம் பழகும் பொழுது பொருளாதாரத்தை பார்த்து சில பேர் பழகுவார்கள். பொருளாதாரம் என்றால் வசதி வாய்ப்பை பார்த்து சில பேர் பழகுவார்கள். சில பேர் உருவ அமைப்பை பார்த்து பழகுவார்கள். இன்னும் சில பேர் அரசியல்வாதிகளா, நமக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நமக்கு உதவி செய்வார்கள் என்று அந்த ஒரு எண்ண ஓட்டத்திலே பழகுவார்கள். இன்னும் சில பேர் அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவர்களிடம் நட்பு வைத்துக் கொண்டு அதன் மூலமாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் அவர்களை வைத்து நாம் நடத்தி கொள்ளலாம் என்று இந்த மாதிரி ஒரு சில பேர் பழகுவார்கள். இன்னும் சில பேர் கம்யூனிட்டி, நமது சாதி சனம் என்று சொல்லி சில பேர் பழகுவார்கள். இன்னும் சில பேர் இன்னும் செய்தால் இன்னும் நாளைக்கு இவர் நமக்கு திருப்பி செய்வாரா என்று பழகுவார்கள். இந்த மாதிரி பழகக்கூடிய அன்பர்கள் நாம் பெரும்பாலான பார்த்திருப்போம். இப்படியெல்லாம் பழகுவதை விட்டுவிட்டு ஒவ்வொரு மனிதரிடத்தும் உயிர் இருக்கிறது, அந்த உயிருக்குள்ளே ஆன்மா இருக்கிறது என்று பார்த்து பழகுவது இப்பொழுது அரிதனும் அரிதாக ஆகிவிட்டது. ஒரு உயிர் துன்பப்படுகிறது என்றால் அந்த உயிருக்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவை நாம் எண்ணி பார்த்து எப்பொழுது நாம் மனம் வருந்துகிறோமோ அப்பொழுதே நாம் மனித நிலையில் இருந்து ஒரு படி மேலே இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் இப்பொழுது நாம் அந்த மனநிலையில் இருக்கிறோமா என்றால் யாரும் அந்த மனநிலையில் இல்லை. ஒருவர் துன்பப்பட்டால் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒருவர் வீழ்ந்து விட்டால் ஆஹா அவர் வீழ்ந்து விட்டார் அப்படி என்று சந்தோஷப்பட்டுக் கொள்கின்றோம். இப்படியான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியெல்லாம் இருப்பதை தவிர்த்துவிட்டு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் உயிர் இருக்கிறது, அந்த உயிருக்குள்ளே ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மாவை நாம் நேசிக்க வேண்டும். சாதி, மதம், பொருளாதாரம், உருவ அமைப்பு, உயர்வு தாழ்வு மனப்பான்மையோடு நாம் பழகாமல் அந்த ஒவ்வொரு மனிதனிடத்தும் இருக்கின்ற ஆன்மாவை பார்த்து நாம் பழக ஆரம்பித்தோம் என்றால் நம் வாழ்விலும் மாற்றம் உறுதி என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. ஆத்மா வணக்கம்.